ஸ்ரீகுருப்யோ நமः. ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபியஸ்ச ராகவே கேதவே நமோ நமः. ஆதித்யாதி நவகிரகங்களையும் அம்மையப்பனாக விளங்கக்கூடிய தையல் நாயகி அம்பாசமேத வைத்தீஸ்வர வைத்தியநாத பெருமானுடைய திருவடிகளையும் என்னுடைய குருநாதரையும் வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே, ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள். ஆகஸ்ட் மாதம், இந்த ஆகஸ்ட் மாதத்தில் 2 கிரக சேர்க்கை ரொம்ப முக்கியமானதாக கருதப்படுகிறது. ஒன்று குருவோடு சுக்கிரன் இணைவு. 2 குருவும், தேவ குருவும் அசுர குருவும் பார்த்தீங்கன்னா மிதுன ராசியில் கனெக்ட் ஆகுறாங்க. மிதுன ராசி என்பது ஏற்கனவே நாராயணனுடைய வீடு, அதாவது பெருமாளுடைய வீடு. பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கக்கூடிய பெருமாள் அவர் பார்த்தீங்கன்னா அயன ஸ்தானம். அதோடு மட்டுமல்லாது ரொம்ப அமிர்தத்தை அதிகமாக வச்சிருக்கக்கூடிய ஒரு இடம். அப்போ தேவாதி தேவர்களுக்கெல்லாம் பிடிச்ச இடம். இதெல்லாம் நம்ம அப்படி கணக்கீடு செய்கின்ற பொழுது தேவ குருவும் அசுர குருவும் பெருமாளுடைய வீடாக இருக்கக்கூடிய அந்த மிதுன ராசியில் கனெக்ட் ஆகுறாங்க. அப்போ நிச்சயமாக இதனால் 12 ராசி அன்பர்களுக்குமே கூட நீங்கள் யாராக இருந்தாலும் நிச்சயமாக பொருளாதாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகுது. மெயினாக பணம்னு சொன்னால் அவர் குரு தான். அதை வாங்கி கொடுக்கக்கூடியவர் தான் சுக்கிரன். இந்த சுக்கிரன் அஸ்தங்கமாகி இருக்கக்கூடாது, வக்ரமாகி இருக்கக்கூடாது. ராகுக்கு எதிர்த்து சனி போன்ற கிரகங்களில் அல்ல அவங்களுடைய நட்சத்திரங்களில் போய் சிக்கலில் மாட்டிக்கக்கூடாது, 6 to 12 மறையக்கூடாது. அப்போ இந்த மாதிரியெல்லாம் எதுவுமே இல்லாமல் இந்த முறை சுக்கிரன் சுபத்துவமாக குருவுடைய வீட்டில் புதனுடைய வீட்டில் குருவோடு இணைகிறார். பார்த்தீங்கன்னா சனியுடைய பார்வை இல்லை, ராகுவுடைய பார்வை தொடர்பு மட்டும் அங்கே ஏற்படுகிறது. அப்போ நிச்சயமாக அந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்தவரையில் பெரிய அளவில் பணப்புழக்கம் இருக்க போகுது. ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய முடிவுகள் எல்லாம் எடுப்பாங்க. இந்த பணத்தை வச்சு அவங்க ஒரு பெரிய சமாதானம் பேசுறது, அல்லது ஒரு பெரிய வம்பு வழக்கு ஆர்கியூமெண்ட் நடந்துகிட்டு இருக்கு, செட்டில்மெண்ட் பண்ணுறது. செட்டில்மெண்ட்டுங்கிற வார்த்தை இங்கே பொருந்தும். அப்போ பணத்தை வச்சு நிறைய செட்டில்மெண்ட் இங்கே நடக்க போகுது. இந்த ஆகஸ்ட் மாதத்தில் முடியாத சில விஷயங்களை கூட அல்லது முடியாத பல விஷயங்களை கூட பணத்தை கொண்டு முடிக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு ஏற்படுகிறது. அதே போல் ராகு சம்பந்தப்பட்டதால அந்த வெளிநாட்டில் செய்யக்கூடிய பிஸ்னஸ் எல்லாம், வெளிநாட்டில் செய்யக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸு, அந்த அவால பணங்கள்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, பெரிய பெரிய மணி லாண்ட்ரி, அது போன்ற பெரிய டிரான்சாக்ஷன்ஸ்லாம் கூட நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக வெளிநாட்டில் பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கோ, இல்லை வெளிநாடுகளுக்கு போவதற்கோ, இல்லை வெளிநாட்டில் போயிட்டு தொழில் தொடங்குவதற்கோ, இல்லை வேலை வாய்ப்புகளுக்கோ கூட இந்த ஆகஸ்ட் மாதம் நிறைய வாய்ப்புகளை ஏற்படுத்துகிறது. இன்னும் சொல்ல போனாக்கா வெளிநாட்டு தொடர்புகள் அதிகமாக கிடைக்கும், அல்லது புதிய வெளி மனிதர்களுடைய தொடர்புகள், ஒரு ஹையர் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் மேனாக இருப்பாங்க. ஏற்கனவே அவங்களுக்கு பிஸ்னஸில் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ அவங்க உங்களோட சேர்ந்து ஏதாவது பண்ணுற மாதிரி, இல்லை நீங்கள் புதுசாக அவங்களோட டைப் வச்சுக்கிட்டு பிஸ்னஸ் பண்ணுற மாதிரியான வாய்ப்புகள்லாம் கூட, தொழில் வாய்ப்புகள், பிஸ்னஸ் சான்சஸ் எல்லாம் இந்த ஆகஸ்ட் மாதம் ஏற்பட போகுது. அதே போல் நீண்ட நாள் ஆசைகள் எல்லாம் கூட நிறைவேறக்கூடிய கால நேரம். ஸோ இதெல்லாம் அந்த குரு சுக்கிரன் மற்றும் ராகுவுடைய தொடர்பை வச்சு நாம் சொல்கிறோம். அதே போல் இந்த ஆகஸ்ட் மாதம் செவ்வாய் பகவான் இடமாற்றம் அடைந்திருக்கிறார். செவ்வாய் பகவான் கன்னியில் தங்கியிருக்கிறார். அப்போ இதெல்லாம் மனசில் வச்சுட்டு 12 ராசி அன்பர்களுக்கும் ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் என்ன மாதிரியெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். பாருங்கள். அன்பார்ந்த மீன ராசி அன்பர்களே, ஆகஸ்ட் மாத ராசி பலன். மீன ராசி அன்பர்களே, முக்கியமான மாதம். ஏன்னா உங்கள் ராசியில் இப்போ உங்களுக்கு ஜென்ம சனி நடந்துக்கிட்டு இருக்கு. ஜென்ம சனி நடக்குதா நடக்கலையா அப்படிங்கிற ஒரு குழப்பம் வேற இப்போ இருந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் பாருங்க மீன ராசி என்பர்களே, உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரம் அடைந்திருக்கிறார். அதாவது 7.5 சனியில் ஜென்ம சனி. ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். குறிப்பாக ஆண்கள் 60 வயசு 65 வயசு ஆகுது, 65 வயசு ஆகுது, 66 வயசு ஆகுது. கண்டிப்பாக மீன ராசி அன்பர்களே கவனமாக இருக்க வேண்டும். உடல்நிலை, ஆரோக்கியம், ஆயுள் பாவம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள். ஜென்ம சனியில சனி பகவான் வக்ரம், வீடு கொடுத்த குரு 4ஆம் இடத்துல சுக்கிரனோடு இணைவு, 8ஆம் அதிபதியோடு இணைந்திருக்கிறார். அப்போ நீங்கள் மீன லக்னம் ஆனாலும் மீன ராசி ஆனாலும், குறிப்பாக ஆண்கள், ஆயுள் பாவம் சம்பந்தப்பட்டது அல்ல, குறிப்பாக உடல்நிலை ஆரோக்கியம் மிக கவனம் தேவை. அதே சமயத்தில் ஆரோக்கிய குறைவுகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் மீன ராசி அன்பர்களே. அவை
கைகூடும். மனசுல தேவையில்லாத பயம் இருக்கும், தேவையில்லாத பயம். ஆனால் அது நிலையான பயமாக இருக்கும். காத்தால எழுந்தாலும், மதியானம் எழுந்தாலும், ராத்திரி எழுந்தாலும் நிலையான கவலை, நிலையான பயம் இருந்து கொண்டு இருக்குதா? மனசுல நிலையான பயம் இருக்கா? நிலையான கவலை இருக்கா? கவலை வேண்டாம் மீன ராசி என்பர்களே, அதெல்லாம் சரியாக கூடிய காலம். குருவுடைய சப்போர்ட் உங்களுக்கு உண்டு. எப்பவுமே குரு பகவானுடைய சப்போர்ட் உங்களுக்கு உண்டு. அப்படி பார்க்கின்ற பொழுது மீன ராசி அன்பர்களே, ராசிநாதன் குரு பகவான் 4ஆம் இடத்தில் கேந்திரத்தில் அமைந்திருக்கிறார். 3-8 இணைந்திருக்கிறார். அதனாலதான் இந்த மாசம் அந்த உடல்நிலை ஆரோக்கியம், அந்த ஆயுள் பாவம், சின்ன சின்ன ஆப்ரேஷன் செஞ்சவங்க, சிறு விபத்துக்கள் ஏற்பட்டிருக்கலாம், வீட்லேயே எங்கேயாவது சின்னதாக அடிபட்டிருக்கலாம், கீழே விழுந்திருக்கலாம், எலும்பு முறிவுகள், டிரான்ஸ்போர்ட்டு, வண்டியில் 2 வீலரில் போகும்போது, காரில் போகும்போது. ஏன்னா இந்த சிறு சிறு விபத்துக்கள் 8ஆம் அதிபதியோடு 3-8 இணைகிறார் ராசிநாதன் 4ஆம் இடத்துல. ராகுவுடைய தொந்தரவு. அதே போல் ஆண்களாக இருப்பீர்களே, ஆனால் பெண்கள் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பெண்கள்கிட்ட போய் மாட்டிக்கிறது, அது உண்மையிலேயே நீங்கள் ஆசைப்பட்டோம் தப்பு பண்ணியிருக்கலாம், இல்லை நீங்கள் ரொம்ப யோக்கியமாக இருந்து அவங்க உங்கள் மேலே வீண் ரிப்போர்ட்டும் கொடுக்கலாம். அப்போ எப்படி இருந்தாலும் ஒரு ஆசையானால இந்த குரு சுக்கிரன் சேர்க்கை, ராகு வேற வராரா, அவர் என்ன பண்ணுவாருங்க, ஃபோட்டோ பிடிச்சி போட்டுருவார், டிவியில் வந்துட வேண்டியது தான். அப்போ இந்த பெண்களால் வரக்கூடிய தொந்தரவுகள், பேர் புகழ் சம்பந்தப்பட்ட இடத்துல எச்சரிக்கை தேவை. புரியுதுங்களா? பெண்கள் தொடர்பு, இல்லை ஆண்களுடைய, நீங்கள் பெண்களாக இருப்பீர்களே ஆனால் ஆண்களுடைய தொடர்பு, இதெல்லாம் என்ன பண்ணுறவங்க, ராகு ஃபோட்டோ பிடிச்சி போட்டு வருது. அப்போ அந்த மாதிரியான தொடர்புகள், அந்த அவப்பெயர்கள், வீண்படி அவமானங்கள், தலைகுனிவுகள் எல்லாம் இருக்குமே. ஆனால் கவலை வேண்டாம் மீன ராசி அன்பர்களே, அவையெல்லாம் நல்ல பேர் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ராகு இடத்துல கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதே போலத்தான் வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய மீனராசி அன்பர்களே, அல்லது வெளிநாடு போவதற்காக காத்திருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களே, வெளிநாடு போகணும், வேலை நிமித்தமா, பிஸ்னஸ் நிமித்தமா, ஃபேமிலி ரிலேட்டடா, வீட்டுக்காரங்க வேலை செய்கிறாரு, நான் இங்கே போய் ஜாயின் பண்ணுவேன்னா நிச்சயமாக அதெல்லாம் ஜாயின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வீட்டுக்கார மீனராசியாக இருந்தாலும் சரிதான், நீங்கள் மீனராசியாக இருந்தாலும் சரிதான், வெளிநாட்டு யோகம் உண்டு. அதே போல் ஹையர் ஸ்டடீஸு, மேல் படிப்புக்காக காத்திருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள், அப்புறம் வேலை வாய்ப்புகளுக்காக காத்திருக்கக்கூடிய, வேலைக்காக நான் போன சாமி, அந்த மாதிரி பிஸ்னஸ்க்காக போகிறது. அப்போ வெளிநாட்டுக்கு யோகம் உங்களுக்கு உண்டு மீனராசி அன்பர்களே. அதே போல் வெளிநாட்டில் தான் சாமி இருக்கேன், பிஸ்னஸில் ப்ராப்ளம், இல்லை வேலை செய்கிற இடத்துல ப்ராப்ளம், மெயினாக வேலையில் வரக்கூடிய ப்ராப்ளங்கள். நம்ம 2 கண்ட்ரியில் ரொம்ப அதிகமாக கிளைண்ட்டை பார்க்குறோம். ஒன்று இங்கே UAE, இன்னொன்று கனடா. இங்கே தான் ஜாபில் ரொம்ப அதிகமான பிரச்சனைகள் சேருது. நானும் பார்த்துட்டேன். சரி, அவங்க வேலை செய்கிற இடத்துல அவங்கள அதிகமாக இதே சிக்கலில் மாட்டி விட்டுறாங்க. US பொறுத்தவரையிலும் வேலை இழப்புகள் தான் இருக்குது. ஆனால் இந்த 2 கண்ட்ரியில் மட்டும் வேலை செய்கிற இடத்துல இவங்களை இதேனும் சிறையோகத்தை ஏற்படுத்தி ஒரு பெரிய வம்பு வழக்கில் சிக்கலில் மாட்டி விட்டுறாங்க. நாட்டை விட்டு வெளியில் வர முடியாத அளவுக்கு பண்ணிடுறாங்க. பாஸ்போர்ட் முடக்கம், இல்லைன்னா வேறு ஏதேனும் லுக் அவுட் நோட்டீஸ், அந்த மாதிரி கொண்டு வந்துடுறாங்க. அப்போ அந்த மாதிரி வேலை செய்கிற வெளிநாடுகளில் வேலை செய்கிற இடங்களில் ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அதுக்கெல்லாம் பரிகாரங்கள் இருக்குது, ஜெயிக்க முடியும். எத்தனையோ பேர் நம்ம ஜெயிச்சு கொடுத்துருக்கோம், ஏன் கவலைப்படுறீங்க? அதெல்லாம் ஜெயிச்சுக்கலாம், ஒன்றும் கவலைப்படாதீங்க. அப்போ வேலை செய்கிற இடத்துல பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் கூட வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எனதருமை மீன ராசி அன்பர்களே, வேலை சிறப்பானதாக இருக்கும், வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், பதவி உயர்வுகள் கிடைக்கும், கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். பெண்களாக இருப்பீர்களே ஆனால் உங்களுடைய கணவரிடத்துல அந்யோன்யம் அதிகரிக்கும், ஆசைகள் அதிகரிக்கும். அதே போல திருமண யோகம் நடக்கும். முதல் திருமணம், 2வது திருமணம், தடைப்பட்ட திருமணம், தள்ளிப்போன திருமணம், திருமண யோகங்கள் கைகூடும். ரொம்ப நாள் ஆகுது, பையனுக்கு 30 வயசாகுது, அல்லது பையனுக்கு 40 வயசாகுது, பொண்ணுக்கு 30 வயசாகுது சாமி, 40 வயசாகுது சாமி, இன்னும் கல்யாணம் ஆகலை. அப்போது பெற்றவர்கள் அந்த தடையை ஏற்படுத்தக்கூடிய கூடாது. அன்றைக்கெல்லாம் 40-42 வயசில், 44 வயசில் ஒரு அம்மா சேர்றாங்க டிநகர்லேருந்து. ஒரு நல்ல மாப்பிள்ளையை பார்த்து சொன்னோன்னா அந்த அம்மா கூட வந்துக்கிற அந்த அம்மா தாயார் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அதெல்லாம் எப்படி சாமி, வளர்க்க மாட்டியா இருந்தால் எப்படி சாமி அப்படிங்கிறாங்க. பொண்ணுக்கு 44 வயசு, பையனுக்கு 48 வயசு. எப்படி இருப்பான் 48 வயசில் பையன்? அப்போ இந்த அம்மாவுக்கு கல்யாணம் பண்ணுற ஐடியா இல்லை, திட்டி அமுச்சு விட்டேன். நீங்கள் வருமானத்தை எதிர்பார்த்து உட்காந்துருக்கீங்கம்மான்னு. அப்போ அதை போல்
பையனுக்கு ரொம்ப வயசாகிடுது, பெண்ணுக்கு ரொம்ப வயசாகிடுச்சு, இன்னும் பொம்பளை பசங்களை வீட்டில் வச்சுக்கிட்டு இருக்கீங்க, திருமணம் நடக்கலையா? திருமணங்கள் நடந்தேறும். அது நிறைய போகாத கோவில் இல்லை, ஏத்தாத தீபம் இல்லை, செய்யாத பரிகாரம் இல்லை, நல்லா பாட்டு படிப்பாங்க. அப்போ அந்த மாதிரி திருமண தடைகள் இருக்குமே, ஆனால் அந்த திருமண தடைகள் விலகும். அதே போல் திருமண வாழ்க்கையில் ஏதேனும் பிரச்சனை, கணவன் மனைவிடையே வரக்கூடிய பிரச்சனைகள், உறவு முறைகளில் வரக்கூடிய பிரச்சனைகள், மாமனார் மாமியார் பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள் இருக்குமே ஆனால், இல்லை வேற ஏதேனும் தொடர்புகள், அதான் பெண்கள் தொடர்பு நான் முன்னாடியே சொல்லிட்டேன். அப்போ கணவன் மனைவியிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். அதே போல தான் கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள். மெயினாக மீன ராசின்னு சொல்லிட்டா நம்ம அந்த கடன் சுமை, கடன் பிரச்சனை தான். எவ்வளவோ நிறைய ஹோட்டல் இண்டஸ்ட்ரி நம்ம பார்க்குறோம். இப்போ கூட குற்றாலத்தில் அங்கே வந்து பெரிய ஹோட்டல் வச்சுருக்காங்க, ஒரு ரெசார்ட்ஸ் வச்சுருக்காங்க, ரெசிடென்சி வச்சுருக்காங்க, ரூம்ஸ் வச்சுருக்காங்க, எல்லாமே ரெஸ்டாரண்ட் வச்சுருக்காங்க. திருநெல்வேலியில் இருக்கக்கூடியவங்க குரூப் ஆஃப் கம்பெனிஸு. அப்போ கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் மீன ராசி அன்பர்களே. கடன் பிரச்சனைகள் தீரும். அதுக்கெல்லாம் காரணம் இருக்குது. அந்த காரணத்தை கண்டுபிடிக்கணும். எதனால் கடன் அதிகரிச்சுது அப்படின்னு ஜாதகத்தை பார்த்தா தெரிஞ்சிடும். அந்த காரணத்தை அறிந்து அதெல்லாம் சரி செய்வோமே ஆனால் நல்லது நடக்கும், கடன் பிரச்சனைகள் குறையும். அப்போ நிறைய விஷயங்கள் நம்ம பேசிகிட்டே போகலாம், ஒரு முடிவே இருக்காது. மீனராசி அன்பர்களே, உலகம் முழுவதும் வாழக்கூடிய மீனராசி அன்பர்களே, உங்களுடைய கேள்வி என்ன? உங்களுக்கு என்ன நடக்கணும்? உங்களுடைய கேள்விகளுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் பேசும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறு ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வராகி, ஜெய் வராகி.